அம்மி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஃபோட்டோகிராஃபி. ஸோ இதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி கமெண்ட் மஸ்ட்டாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. தென் வேறு எதுவும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் வேறு எதுவும் கிடையாது. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா ஸோ நீங்கள் இப்போ தான் தயாங் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க. ஸோ தயாங்கும் உங்கள் கூட நல்லாவே கம்ஃபர்ட் ஆகிருப்பான். ஸோ தயாங் தான் இப்போது அயன் சரி போதும், ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, போகலாமா? உன்னை தானே கேட்குறேன். இல்லை திடீர்னு ஸ்வீட்டாக பேசுகிறீங்க, திடீர்னு கோவப்படுறீங்க, அதான் தெரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டேன். கன்ஃபியூஸ்லாம் ஆகாத, அது கோவம். வா, என்னை நம்புறியாடி? இல்லை என்ன ஏதோ பைத்தியக்கார மாதிரி பார்க்குறியா? எல்லோரும் என்ன பைத்தியம் மாதிரி பார்க்குறாங்களே அதே மாதிரி நீயும் பார்க்குறியா என்ன? நான் ஜங்கு தோ சைனீஸ், அவங்க கூட ஒய்ஃப் ஆரோஹி தங்கச்சி மாதிரி, எல்லோரும் அப்படி தான். எல்லாம் ஜாயோட இருக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் நிம்மதியாக. இனி வேறு ஜாயை மீட் பண்ணுறேன்ட்டுருக்கேன். ஜாய் வெயிட் பண்ணிட்டுருப்பா தயாங்கப்பா வரான்னு. அப்படியே நீயாச்சும் நம்புறியா? தயம், நான் நம்பலன்னெலாம் சொல்லலை தயம். அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். பிகாஸ் எனக்கு உங்கள் ஹெல்த்து என்னடி ஹெல்த்து அதெல்லாம் விடு. ஹெல்த்தெல்லாம் ஒரு டப்பா ஹெல்த்து. என்ன தெரியுமா, நான் பார்க்கும்போது தான் எனக்கு அவள் தான் ஞாபகம் வருது. நீ பேசும்போதெல்லாம் எல்லாமே, உன் கேரிங்லேருந்து, நீ என்னை கொஞ்சுறதுலேருந்து, நீ என்னை கூப்பிட்டு போகிற இடம் எல்லாமே எனக்கு அவளை மட்டும்தான் ஞாபகப்படுத்துது. எனக்கு புரியவே இல்லைடி, ரொம்ப குழப்பமாக இருக்குது. பட் என்னமோ ஜோ என் கூடவே இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ஹாப்பி தான் ஜோ என் கூட இருக்கான்னு. தயம், நான் ஜோ இல்லை தயம், திருப்பி அதே சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது நீ நடிக்கிற தயம், ப்ளீஸ். இது உங்களுக்கும் எனக்குமான ஸ்பேஸ். நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபியூ டேஸ் என் கூட இருங்க. நான் ஹாப்பியாக மாற்றி காட்டுறேன்னு சொன்னேன்ல, ஸோ என் கூட மட்டும் இருங்க, எதையும் யோசிக்காதீங்க. ஓகேவா? நம்ம வெளியே எங்கன்னா போகலாமா? ஆனாண்டி, திருப்பி அவள் போன இடத்துக்கு தான் என்னையும் கூப்பிட்டு போவேன். அப்புறம் நான் ஜோனுவேன், உனக்கு கோவம் வரும். ஆனால் எனக்கு என்னன்னு தெரிலடி, நான் அப்போலாம் ரொம்ப திட்டுவேன்ல, ரொம்ப கோவப்படுவேன்ல. இப்போவும் அப்பப்போ கோவம் வருது, ஜோ ஃபேஸ் வரதுனால மறந்து போயிடுது. தயம் ப்ளீஸ், என் மேலே கோவப்படுங்க, என்னை திட்டுங்க, ஜோனால் என்னை திட்டாமல் இருக்க வேணாம். பொசசிவ்லாம் ஆகிற, லவ் பண்ணுறியாடி என்ன? வேணாண்டி, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், வேணாமா? என் கூட இருக்கியா? ஜாலியாக இருக்கியா? சரி, என் கூட இருக்க பிடிக்கலையா? சரி, வெளியேங்கண்ணா போ, ஜாலியாக இரு. ஆனால் இப்போ என்னை மீட் பண்ணவா? எனக்கு ஜோ ஃபீல் கிடையாது. ஜோ என் லைஃப்பில் வருவாளான்னு தெரில. எங்கள் அப்பன் காட்டுறேன் என்னை ஏமாற்றிட்டே இருக்கான், ஆனால் காட்ட மாட்டான். ஒரு வேளை அவளுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுச்சானான்னு தெரில, அன்றைக்கி நான் லேட்டாக வந்ததுனால. தயம், கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? இப்படி தான் தொண்ணு பேசுவீங்களா? யாருக்காச்சும் லேட்டாக வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கோவமாக இருக்குமா? உங்களை மீட் பண்ணாமல் இருப்பாங்களா? இவ யாருடா? என்ன டென்ஷன் ஆகிட்டா ரொம்ப பேசுவியா என்ன? அதிகமாக உன்னை விட? ஆமாம் பேசுவேன். என்னடி முன்ன மாதிரி இல்லையே, ஒரு தினுசா மாறிட்ட. போகலாம் வருது, முறைக்கிற, அப்படியே விட்டு அடிச்சுவ போலியே. தோணுச்சுன்னா அடிப்பேன். அடிங்க என்ன அடிப்பியா? பிகாஸ் எனக்கு உங்கள் ஹெல்த் அமைதியாடி. சும்மா அவ்வளோ மாதிரி தான் நீ சொல்லிட்டே இருக்க, ஹெல்த்து இம்பார்ட்டன். தயம் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் அமைதியாக வரீங்களா? இருங்க, எனக்கு பசிக்குது, வாங்க ஸ்ட்ரீட் ஃபுட்னா சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு தயங்கோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ தயங்கம் யோசிச்சுட்டே வந்திருப்பான், என்ன சாப்பிட போகிறேன்? ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றேன். சரி வாங்கிக்கோ. என்ன நீங்கள் வாங்கலையா? எனக்கு வேணாம், சாப்பிட்ற மூடு இல்லை. நீங்கள் சாப்பிட தானே? சரி நானும் வாங்கி தொலைகிறேன். 2 துணியே தின்றியா அப்போது? நான் சாப்பிடுவேன், ஆனால் நீங்களும் வாங்கணும். சரி வாங்குறேன் இரு அப்படி சொல்லிட்டு தயங்கம் வாங்குறான். ஸோ நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டே வாங்குறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தயம், இன்றைக்கி ஜங்குக்கான வீட்டுக்கு போகலாமா? ஏன்னா இந்த வீக்லேருந்து
ஆரோக்கியம் பாப்பாவும் ஜங்குக்கண்ணா வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாமா பாப்பா பார்த்துட்டு? ம் ஆமாடி போகணும். ஜாய் பாப்பா காலையிலே கால் பண்ணி கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டா. ஸோ ஒரு ஃபேவரெட்லாம் வாங்கிட்டு கிளம்பிடலாம். சரியா? சரிங்க. அப்படி சொல்லிட்டு நீங்களும் காரில் உட்காருங்க. ஸோ ஒரு பேபிஸ் டாய்ஸ்லாம் அவைலபிளாக இருக்க ஒரு பெரிய ஷாப். ஸோ அங்கே போகிறீங்க. ஜாய்க்கு அவ்வளோ வாங்குறீங்க. ஆல்ரெடி அவகிட்ட ஒரு ஸ்கூட்டி இருக்குது. பட் இந்த கலரில் இல்லை. அவகிட்ட ஒரு மாதிரி இந்த கலர் கிடையாது. இந்த கலர் இருந்துச்சு, நான் பார்த்தேன். இல்லைடி, உங்கள் அப்பா இந்த கலர் வாங்கி தரல, இப்போ தான் இந்த கலரே வந்திருக்கு. இல்லை நான் வரலடி. ஏன்டி நீ வேறு, இந்த கலர் அவகிட்ட இல்லவே இல்லை. ஸோ இந்த ஸ்கூட்டி வாங்கிக்கலாம் நம்ம. ஸோ அப்படி சொல்லிட்டு அவ்வளோ வாங்குறீங்க. வாங்கிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு ஓகே எல்லாமே காரில் எடுத்து வந்து வச்சுருங்கன்னு சொன்னோம். அவங்க எடுத்து வந்து வச்சிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் தயம் ஜங்குக்கு வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அங்கே ரீச் ஆகிருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு அங்கே இருந்திருக்க மாட்டான். ஜாய் பாப்பா மட்டும்தான் இருந்திருப்பா. ஜாய் பாப்பா தயங்க பார்த்தனியும் தயங்கடி. ஓ செல்லம், என்னடி தங்கம், வாங்க வாங்க வாங்க. தயங்கப்பா, ನನಗೆ தெரியல, எனக்கு அங்கே பொம்மை பாப்பா எல்லாமே இருக்குது. இரு அப்படி சொல்லிட்டு தயங்கும் ஜாய் கீழே இறக்கி விட்டுட்டு அவ்வளோத்தையும் எடுத்து வந்துருப்பான். ஸோ ஆரோக்கி பார்த்துட்டு ஏன்னா எவ்வளோ தான் அவளுக்கு வாங்கி தருவீங்க? ஒரு பொருள் அவளுக்கு வாய மூடி அருகி வாய மூட்டு அருகிமா. சே பழம் சாரி திட்டல அருகிமா. தயங்கப்பா, ஆருஹி கோச்சிக்கிறா. சரி அதெல்லாம் கோச்சிக்க மாட்டா ஆருஹி. இல்லைண்ணா எதுவும் சொல்லலை. இவ்வளோ செல்லம் ஏன் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பாருங்க வந்து நினச்சிக்கோ. ஏன் சோ ஆருஹி அமைதியாக இருங்க, ஏன் குழந்தை திட்டுறீங்க? வாங்க. நீ ஆதி பத்தியா? மரியாதை பார்த்தியா உனக்கு? சரி விடுங்க, குழந்தை தானே. அழகுமா, இவன் ஃப்ரெண்டு. ஐயன் என் ஃப்ரெண்டு. வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் தூக்கிக்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஜாய் உங்கள் 2 பேர்கிட்ட மாறி விளையாடிட்டுருக்கோம். ஸோ மாறி விளையாடினால உங்களை அம்மானோ தயங்க அப்பானு கூப்பிட்டுட்ருக்கோம். ஸோ ஆரோக்கி இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அது மாதிரி தான் பார்த்துட்ருப்பா. அண்ணா எதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தோம். அவன் எங்கே இன்னும் காணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. ஷிப்பா, உங்கள் 2 பேருக்கும் இன்னும் இந்த ஈகோலாம் குறையாதுல்ல. அப்படி சொல்லிட்டு தேங்க் கால் பண்ணுறான். ஏடா இருக்க? லேட் ஆகுமா? ஜாய் வந்துருக்கால. நானே வந்துட்டேன். நடா மயிரை பிடுங்கட. நான் சைனீஸ் வராண்ணா. எது அவன் வரான்? எங்கேயா? என்னவா எங்கள் அப்பனு? சரி, நீ சைனீஸ் சொல்லி முடிச்சு விட வேண்டியதானே? நாளைக்கே வரணுமா? இல்லைடா. எங்கே? நார்வேலையா? நார்வே போகிற மாதிரி இருக்கா? சரி வந்துடுவால ஒரு 10க்குள்ளே. சரி வை. அப்படி சொல்லிட்டு தேங்க் கால் கட் பண்ணிடுறான். ஸோ ஆரோக்கி வந்துட்டு எப்போ ஒரு வாரம் அது நார்வேயில் இருக்கானா? அடுத்த வருஷம் 10 மணிக்குள்ளே வந்துடுவானா? அண்ணா விளையாடாதீங்கண்ணா, பாப்பா வேறு வந்திருக்கா. வந்துடுவாம்மா, 10 மணிக்குள்ளே வந்துடுவான். இங்கே வாங்க தங்கம். அம்மா என்னடி தங்கம்? என்ன? தயங்கப்பா பேன்கேக். சரி வாங்க நான் செஞ்சு தரேன் அப்படி சொல்லிட்டு ஸோ தயம் ஜாயை தூக்கிட்டு போயிடுறான். ஸோ நீங்கள் தயம் கூட போயிருப்பீங்க. ஸோ ஆரோக்கியம் அவளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சிடலாம் என்னை பாப்பா விளையாடுறதுக்குள்ளே அப்படி சொல்லிட்டு அவளோட ஒர்க்லாம் பார்க்க போயிருப்பா. ஸோ நீங்கள் ஜாயை வச்சுக்கிட்டு தயம் கூட அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ தயம் அப்படியே கொஞ்ச நேரம் உங்களை பார்த்துட்டு நல்லா இருக்குடி, ஏதோ நியூ ஃபீல். நான் ஜோ ஒயன் தயம் தயவு செஞ்சு குழந்த இருக்குது இப்படி சொல்லாதீங்க. நான் ஜோ இல்லை, ஒயன். பாரு, எனக்கு தெரியும் மூட். ஜாய்
குட்டி போட்டா அப்போ பெருசாக போடட்டா? ம் ஆ ஜோ ஜுஞ்சு ஜுஞ்சு தோ தோ இவ்வளோண்டு தானா? குட்டி வயிற்றுக்கு இவ்வளோண்டா? இவ்வளோண்டு சரி 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 அப்படி சொல்லிட்டு விளையாடிட்டு 3 பேருமே சேர்ந்து தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க அந்த மொமெண்ட். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் வந்துடுறான். ஜங்குக்கு வந்துட்டு தான் ஜாய் யார் கூடயும் இல்லை, ஜங்குக்கை பார்த்தோன்னே ஓடி போயிட்டு டாடி டாடி சொல்லிட்டு ஏறிக்கிறா மேலேயே. பிரின்சஸ்க்கு எவ்வளோ நேரம் டாடிக்கு வெயிட் பண்ணிருந்தீங்களா? ம் பா டாடி பா அப்பா என்னம்மா என்ன தயங்கப்பா தயங்கப்பா அப்புறம் ஒயின் சரி சரி நான் பார்த்தேன் பா பா என்னம்மா ஜூஸ் ஜூஸ் சரிம்மா நான் தரேம்மா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு ஸோ உங்கள் 2 பேருக்கும் கிளாஸில் ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. உங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா வந்தோன்னே இந்த அம்மா நம்மளை வர வைக்கிறாங்க, இன்வைட் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு. ஓ இப்போ தான் நீங்கள் என்னை பார்க்குறீங்களா? அதனால தான் ஜூஸ்லாம் தரீங்களா? ஜூஸ் 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 சரி தங்கம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜூஸ் குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜாய் அப்படியே அவங்க அப்பா மேலே படுத்துட்டு நல்லா தூங்கிடுவா. ஸோ தயங்கும் என்னடா தூங்கிட்டாளா? சரி கூட இரு ஆரோஹி உண்டம்மா என்னடி உள்ளே இருக்க புருஷன் வந்துடுறேன், ஒரு மரியாதையாச்சும் வந்து பாகணும். கொடுங்க குழந்தைய இருடி, ஏன் அப்படி ஓரா சீனை போடுற? என்ன ரெடி ஆகிட்டு இருந்தியோ நான் வருவேன்னு? அப்படிலாம் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது, அதான் ஃப்ரெஷ்ஷப் பண்ணேன். இல்லையே எனக்காக மேனாம் இன்னைக்கு மேக்கப் போட்ட மாதிரி இருக்கே. டேய் விடாண்டாவலை இல்லைடா மச்சான், பச்சை நடிகிறா தலை, நானே போய் என் குழந்தைய கழுத்திட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவனும் ஜாய் கூப்பிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு அழகு இழுத்துட்டு போடிக்கொண்டம்மா. சங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க? ஐயோயோ இவளுக்கு அடிச்சது பிடிக்கவே இல்லை ஓடே அப்படி சொல்லிட்டு அங்கே போயிருப்பான். ஸோ நீங்களும் ஆரோக்கியம் ஒன்றா பேசிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு கார்டன் வரை போயிருப்பீங்க. இப்போ கரெக்டாக ஜங்குக்கும் தயங்க மட்டும் தான் இருக்காங்க. என்னடா மச்சான் மூஞ்செல்லாம் ஈன்னு இருக்கு, சிரிச்சிட்டே இருக்க? இல்லைடா ஜாய் கூட இருந்தால் டைம் போகிறதே தெரியாது, என் ஹாப்பினஸ்ஸாக தானே, அதான். சரி ஓகேவா நீ? ஓகே செக்கப்லாம் போறியாடா? போகிறேன்டா. இது பைத்தியக்கார மாதிரி ஏன்னா பார்த்துட்ருங்கடா. டேய் அப்படி இல்லைடா, நான் ஒன்று சொல்லிட்டா என்ன? இங்கே பார் அவள் என்னடா இவ்வளோ பியூரா லவ் வச்சுட்ருக்கா அவன் மேலே, பார்த்தாலே தெரியுது. யாருமே இல்லைடா அவளுக்கு, எல்லாமே நீ தானே பிளைண்டாக நம்புறா, அவளுக்கு ஃபேமிலியும் நீ தான் நம்புறா. ஏண்டா ஜோவை இன்னும் ஞாபகம் வச்சுட்டே இருக்கு, உன் லைஃப்பில் இல்லைடா, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. நீ தான் நம்பணும்டா. இவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்தாச்சு, ஸ்டில் இன்னும் நீ அதே நினச்சிட்ருக்குது நல்லா இல்லைடா. ஜோ உன் லைஃப்பில் இல்லவே இல்லை. தோ ஓயன் அவள் தான் லைஃப்பில் இருக்கா, அவளை லவ் பண்ணு. புரியுதா? நல்லாயிருக்கும் லைஃப், ட்ரை பண்ணுடா சும்மா கொஞ்ச நாளைக்கு. ஏண்டா மச்சான் காலேஜு ஸ்கூல் டேஸ்லாம் நீ நான் லவ் பண்ணணும்னு நினச்சியா? கரெக்ட் பண்ணணும்னு நினச்சா பண்ணுறாள் தானே நீலாம். டே ஜோ இருக்கிற இடத்துல எப்பட்றா ட்ரை பண்ணு மச்சான், பாரு இவ்வளோ பியூராக இருக்கான்னு. எல்லாமே லைஃப்பில் போயிடும் அப்படி இப்படின்னு இந்த கிரிஞ்சு மயிறு மாதிரிலாம் பண்ணிருக்காரா என் ஃப்ரெண்டுடா. என்னால் ஒன்றுமே பார்க்க முடியல, நீயும் எப்போ பார்த்தாலும் பைத்திய மாதிரி பார்க்காதுன்னு சொல்லும் போதுலாம் நான் ஏன் மச்சான் உன்னை அதுமாரி பார்க்கணும்? நீ ஹாப்பியாக இருக்கணும் தானே நான் பார்க்குறேன். நீ தோ அயன் அப்புறம் பாப்பா 3 பேரும் பார்க்கும்போது ரொம்ப இதோ ஃபேமிலி மாதிரி இருந்தீங்க. ட்ரை பண்ணு எல்லாம் மாறும் அப்படி சொல்லிட்டு ஜங்கு அங்கே வந்து கிளம்பியிருப்பான். ஸோ நீங்கள் தயங்க பார்த்துட்டு ஓகேவா அப்படின்னு கை காட்டிகிட்டு இருப்பீங்க. தயங்க அதை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான் வச்சுக்கன்னு எடுக்காமல். இப்போ ஆரோக்கி கரெக்டாக தேங்கிட்ட வந்து என்னண்ணா? இல்லை ஒன்றும் இல்லை நான் அவன் சொன்னால் தப்பாக எடுத்துக்காத, ஜோ லைஃப்பில் இல்லைண்ணா, தோ அவள் தான் நீ தேடிட்டு இருந்த பொண்ணு, வெட்டுறாதண்ணா, நல்ல பொண்ணு, ஹர்ட் பண்ணாத, உன் மேலே உயிரே வச்சுட்ருக்காண்ணா, ஃபேமிலியே நீ தான்,
அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ. அப்படி சொன்னியோ தயங்க அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். ஏய் அயன், தயம் போகலாமா? ஐயோ ஜாய் விட்டு வரதுக்கு மனசே வரல. பட் தூங்கிட்டா பாப்பா, இப்போயே போயிடலாம். என்ன முழிச்சிட்ருக்கும் போது அவளுக்குமே ஒரு மாதிரி இருக்கும். நாளைக்கு கூப்பிட்டு வரீங்களா தயம் அகெயின்? சரிடி வா. ஓகே தயம். அப்படி சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சிட்டே ஏறுறீங்க காரில். தயங்கம் உங்களை கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் தயங்க பார்த்துட்டு என்னாச்சு? என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி ஒன்று வித்தியாசமாக பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வித்தியாசமாக பார்க்குறேன். அப்புறம் நார்வேயில் ஒரு ஷூட்டிங் இருக்குடி. ஸோ கிளைமேட் இந்த டைம் நல்லாயிருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷூட்டிங். ஸோ இன்னும் 2 வீக்கில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் போயிடுவேன். தையும் நார்வேவா? என் ஃபேவரட் பிளேஸ் தையும். எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா நார்வேக்கு போகணுன்னு. என்னை கூப்பிட்டு போகிறீங்களா? நானும் வரட்டா? ப்ளீஸ் தயம். இல்லை ஐயோ தயம், அம்மா நான் எப்படி வர முடியும்? கரெக்ட் தான், நான் வீட்டில் இருந்து வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் விண்டோ சைட் திரும்பிக்கிறீங்க. ஸோ தயங்க அப்பா சிரிச்சிட்டு சரி சொல்லு, என்ன வரணுமா? அப்போ கூப்பிட்டு போவீங்களா? நீ சொல்லு, வரியா? அதான் வரேன், கூப்பிட்டு போகிறீங்களா? சரிடி கூப்பிட்டு போகிறேன், ரெடி பண்ணிடுறேன். எல்லாமே இருக்குல்ல அவனுக்கு? இல்லையே அட்டிங்க. இப்போ என்ன இப்படி சொன்ன? நார்வே ட்ரீமு அப்படி இப்படி போகணுன்னு. ஐயோ நான் போய் சொல்லலை, உண்மையாலே நார்வே நல்ல பிளேஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் சொன்னேன். நீங்கள் எப்படி கோவப்படுறீங்க? சரி விடுங்க, நீங்கள் ஒன்றும் கூப்பிட்டு போக வேண்டாம், சும்மாவே கோவப்பட்டுருக்கீங்க. ஏய் கோவம்லாம் இல்லடி, எதுவுமே இல்லைன்ற 2 வீக்கில் நான் என்ன பண்ணுறது? ஏன் உங்களால் முடிஞ்சா ரெடி பண்ண முடியாதா? இழிக்காதடி, நீ அப்படியே இழிச்சிட்டே பேசாத. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, மார்னிங் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் சீக்கிரமாக போயிடுவேன். ஸோ நிறைய போய்விட்டு நான் காலையிலேயே அப்படி சொல்லிட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ நீங்களும் தயங்கும் பிரெட் ஆம்லேட் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருப்பீங்க. ஸோ தயங்க அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு தயம் நடி இல்லை எப்பயுமே உங்கள் பெட்லலாம் அலோவ் பண்ண மாட்டீங்க, இன்னைக்கு நீங்களே அலோவ் பண்ணி அதுவும் நெக்லலாம் தெரியலடி, சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. என்ன ட்ரை பண்ண போகிறீங்களா தயம்? இப்போது அது ட்ரை பண்ணலடி, இவ ஒருத்தி சும்மாவே பதற மாதிரி நடிப்பா, ஆனால் பதற மாட்டான். என்ன இது ரொம்ப வித்தியாசமான தயங்கா இருக்குது. மாறலான்னு தோணுச்சு, மாறினேன் எப்படி இருக்கும் ட்ரை பண்ணேன், அதான். மாறினேன் எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் தயங்க பார்க்குறீங்க. ஸோ ஃபேஸும் ரொம்ப கிட்ட இருக்குது. தயங்க அப்படி உங்கள் ஃபேஸே பார்த்துட்டு தெரியலடி ஒன்று எனக்கு அது ஒன்று சொல்லிட்டா? என்ன இவ்வளோ தயம்? அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிட்டா? நடி இல்லை இப்படி சொன்னால் வலிரன்லாம் திட்டக்கூடாது, சொல்லுடி. ஏன்டி இப்படி பண்ணிருக்க? உண்மையாக சொல்லட்டா? எவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள். மேபி காட் உங்களை செய்யறதுக்காக ரொம்ப லேட்டாக க்ரியேட் பண்ணியிருப்பார். எல்லோரும் சீக்கிரமாக க்ரியேட் பண்ணிவிட்டு தயங்க மட்டும் பொறுமையாக ஒரு ஹேண்டு ஃபிங்கர்ஸ்லாம் வச்சு ஃபேஸ்லலாம் அழகா ஒரு ஃபிங்கர்ஸ்லாம் கண்ணெல்லாம் இப்படி பண்ணி அப்புறம் உங்கள் லிப்ஸ்லாம் இப்படின்னு பண்ணி அழகாக ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகு நீங்கள். அதனால தான் இவ்வளோ கோவம் வருதோ? ஸோ தயங்கு ப்ளஷ் ஆகுது, தயங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னடி எங்கே ப்ளஷ்ல ஆக்க வைக்கிற? யார் உங்களுக்கு மாமா சொல்லித்தரா பேசுறதுக்கு? இல்லை சொல்லிலாம் தரல, உங்களை எவ்வளோ கிட்ட பார்க்குறேன்னா
அப்பா செம்ம அழகாக இருக்கீங்க. உண்மையாலே நீங்கள் ஹீரோக்கெலாம் போகலாம் தெரியுமா? ஆனால் வேண்டாம். ஏன் போகலான்னு வேணான்ற? ஆமாம், ஹீரோனா பொண்ணுங்களெல்லாம் என்ன பொண்ணுங்களெல்லாம் இல்லை, கிஸ் பண்ணுற சீன்லாம் இருக்கும், அப்புறம் அவகிட்ட ரொமான்டிக் லுக்கெலாம் விடுவீங்க. அதெல்லாம் பார்க்க எனக்கு தெரியலப்பா. ஏன் என்னை லவ் பண்ணுறியாடி? தெரியல, அப்படிதான் போகுது. நான் பண்ணலாம், ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்களே. நான் பண்ணுறேன்னு சொல்கிறது கூட எனக்கு ரைட்ஸ் இருக்கான்னு தெரியலையே. இப்படிலாம் பேசுகிற? இல்லை, நீங்கள் தானே சொல்வீங்க நான் ஒன்று காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், அந்த லிமிட்டில் இருன்னு. அதான். என்னடி இதான் சாக்குன்னு குத்தி காட்டுறியா? டே நல்லா பேசுகிறடி நீ. நான் ஃபஸ்ட்டு பார்த்தவன் வேற, இப்போ பார்க்குறவ வேற. எல்லாம் குத்தி காட்டி பொண்டாட்டி மாதிரி பேசுகிற. எப்போடா சமயம் கிடைக்கும் இவனை நல்லா குத்தி காட்டலாம் அப்படின்னு. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன் பொண்டாட்டி மாதிரி குத்தி காட்டுறியடின்னு சொன்னேன். கேட்கலையா? உண்மையாவா? அப்படிதானா நான் இருக்கேன்? அப்போ நீங்கள் என்ன 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 சொல்ல வர புரியலையே அப்படி சொல்லிட்டு தாங்க இன்னும் உங்களுக்கு கிட்ட இழுக்கிறான். என்ன என்னது ஏயா? இல்லை இல்லடி, ஒன்று மாதிரி தோணுது, ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் லைஃப் எப்படி இருக்கும்னு. ஸோ ட்ரை பண்ணலான்னு இருக்கண்டி. பட்டு நீ ட்ரை பண்ண போட்டு உன் லைஃப் நல்லாயிருக்கும். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் இந்த வார்த்தை சொன்ன உடனே தயங்க அப்படியே உங்களை தள்ளி விடுறான். தயம் ஏன்டி இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற? நானே மூவ் ஆன் பண்ணலான்னு தானடி இருக்கேன், ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற? என்னால் முடியலடி, முடியல. உன்னை மறக்கணும்னு நினைக்கிற முதல்ல நீ ஏன்டி ஞாபகப்படுத்துகிற? தயங்க என்ன? கிட்ட வராத ஜோ, கிட்ட வராத. எனக்கு நீ வேணாண்டி. இவ்வளோ நாள் நீ என்னை பார்க்க வந்தியா? எல்லாருக்கிட்டையும் நான் பைத்தியம் பேர் வாங்கிட்டு இருக்கேன் ஜோ உன்னால. தயம் நான் ஜோ இல்லை தயம். மூடு ஜோ, மூடு. எனக்கு நீ வேணாண்டி. இதுக்கப்புறம் நீ எனக்கு வேணவே வேணாம். என் நிம்மதியாக வாழ விடு ஜோ. என்னால் உன் மெமரிஸில் செத்துட்டு இருக்கேன்டி, தினம் செத்துட்டு இருக்கேன். உன்னால் எப்படி அவ்வளோ ஈஸியாக விட்டு போக தோணுச்சு? ஆனால் நீ இருக்கல, இருக்கலடி. விட்டு எப்போ போக மாட்டேன்னு சொல்லுவிடி புஜ்ஜிமா. ஏண்டி விட்டு போனேன்? நான் போகலடி, நான் போகல ஜோ, நான் போகல. நான் என்னையும் ஏமாற்றி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ ஒருத்தைய லவ் பண்ணணுன்னு நான் என்னால் முடியலடி பொண்டாட்டி. திருப்பி வந்து உன்கிட்ட தாண்டி நிற்கிறேன். புஜ்ஜிமா உனக்கு என் மேலே கோவமா புஜ்ஜிமா? கோவமாடி? சரி தெரியாமல் பண்ணிட்டேன்டி. ஃபுல்லாகவே தெரியாமல் தான் பண்ணிட்டேன் புஜ்ஜிமா. ஏண்டி வந்துருடி பொண்டாட்டி. தயம் இங்கே பாரு, நான் ஜோ இல்லை தயம், நீ ஜோதான். ஒயன் பொய் சொல்லாதடி, பொய் சொல்லாத. நீ ஜோ. லவ் யூ ஜோ, லவ் யூ. எனக்கு என்னடி இவ்வளோ வருஷமாக கோவம் இருந்துகிட்டே இருக்கு? மாறாதில்ல? கடைசி வரைக்கும் மாறாதில்ல? நான் செத்துடுறேன்டி. இப்போ நான் செத்துட்ட பிறகு நீ அப்படி சொல்லிட்டு தாங்க அங்கே வந்து ஏதாவது இருக்கா தேடுறான். உங்களுக்கு இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது. தாங்க ப்ளீஸ் தயம். ஜோ நீ என்கிட்ட பேச ஜோ. பேசுகிறேன் தயம். ஜோ நான் தான் ஜோ. நீயா பேசுறியா? பேசுகிறேன் தயம். நீ உட்கார். அதெல்லாம் எடுக்கக்கூடாது. கொடு. நான் ஜோ வந்திருக்கல, கொடு. என்னடி ஜோ கொத்துட்டேன்டி. கோவம் போயிடுச்சாடி? கோவம் போயிடுச்சு தயம். நீ தயம் கூப்பிட மாட்டியடி? என்னாச்சு புஜ்ஜிமா? கோவமா என் மேலே? சரி அங்கம்மா பண்ணவே மாட்டேன்டி.
இல்லை பொட்டு. ஹே ஜோ, ஏவா இங்கே வா அப்படி சொல்லிட்டு தயங்க அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு ஏன் தயங்க நீ இப்படி சாக்கடிக்கிற? நான் ஜோ இல்லை ஒயன் ஒயன். என்ன ஜோ அமைதியாக இருக்க? ஒன்றும் இல்லை தயம். ஜோ நீ பார்த்தியா எனக்காக வேற யாராச்சும் சொன்னா என்ன லூசுன்றாங்கடி. காண்டாது தெரியுமா எனக்கு? சொல்லுடி, நீ சொல்லு. நான் இருக்கேன், தயாங் கூட தான் இருக்கேன். அவன் கஷ்டப்பட நான் வந்து நிற்பேன்னு சொல்றி. சொல்கிறேன் தயம், சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன் தயம், கண்டிப்பாக. சொல்லணுண்ணே பொண்டாட்டி. உனக்கு என்னடி கோபம் என் மேலே? இங்கே பார் பொண்டாட்டி, என்னம்மா புஜ்ஜிமா, என்னடி கோபம் உனக்கு? தயம் தயம், இப்போ நான் உங்கள் கண்ணுக்கு யார் மாதிரி இருக்கேன் எனக்கு புரியல தயம். எனக்கு எனக்கு நீ ஓகேவா இருக்கணும் தயம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுற தயம். எனக்கு தெரியும் ஜோ, நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. நான் தான் தேவையில்லாமல் ஏதோ தப்பான டிசிஷன்லாம் எடுக்க போயிட்டேன். இதுக்கப்புறம் எடுக்க மாட்டேன்டி. என் லைஃப்பில் ஜோ தான், ஜோ மட்டும்தான். ஜோ மட்டும்தான், என்ன ஜோ மட்டும்தான். சாரி புஜிமா, சாரி டி. தயம் இங்கே பாரு தயம், நான் ஜோ இல்லை தயம், நான் வயன். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீ அவளை மறந்துடு. நான் உனக்கு லைஃப் காட்டுறேன். மறந்துடணுமா? அப்போ நீ ஜோ இல்லையா வயனா? ஆமாம் தயம். அப்படியாடி? ஜோ வரமாட்டால? அவளுக்கு என்னை பிடிக்காதுல்ல? உனக்கு மட்டும்தான் என்னை பிடிக்கும் தானே? நீ மட்டும்தான் என்னை வெறுக்காமல் லவ் பண்ணுறல. ஆனால் நான் அவனை வெறுக்கிறேன்ல. ஆமாம் தயம். ஏன் அழுகிற? அழுவாத விடு, நான் தான் அழுகணும். நானே அழுது கண்ணெல்லாம் துவச்சிட்டு ரெடி தேங்காய் உட்காண்ட்ருக்கேன்னா. ஸோ உங்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது தயங்க பார்க்க. ஸோ தயங்க உங்களோட செஸ்ட்டோட அப்படியே ஸ்டாச்சு இப்படியே தூங்க வைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை தயங்க. தூங்குறேன்டி, தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு தயங்க அப்படியே கண்ணை மூடி தூங்கியிருப்பான். ஓகே, அந்த எபிசோட் முடிச்சிடாம ஸ்டேசி பண்ணுறது. பாய்.